1991 வருஷம் நவம்பர் மாசம் பீகார்ல காலவரையறையற்ற வேலை நிறுத்த போராட்டம் நடந்தது. அந்த போராட்டத்துல அதிகப்படியான பெண்களும் இளம் பெண்களும் கலந்துகிட்டாங்க. எதுக்காக அந்த போராட்டம் நடந்தது அப்படின்னா, ஆண்கள் பெண்கள் 2 பேருக்கும் நடுவுல சேலரி அளவுல பலவிதமான வேறுபாடுகள் இருந்தது. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே மாதிரியான சம்பளம் வழங்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த போராட்டம் நடந்தது. இந்த போராட்டத்துல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், வேலைக்கு போறவங்கன்னு எல்லாருமே கலந்துகிட்டாங்க. அந்த போராட்டத்துல தான் முதலா பெண்கள் பீரியட்ஸ் டைம்ல லீவ் கொடுக்கணும் அப்படின்னு போராட்டம் நடத்தினாங்க. சின்ன அளவுல தொடங்கின இந்த போராட்டம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பெரிய அளவுல மாறிடுச்சு. பீகார்ல இந்த போராட்டம் நடந்த காலகட்டத்துல லால் பிரசாத் யாதவ் தான் முதலமைச்சரா இருந்திருக்காரு. லால் பிரசாத் யாதவ் போராட்டக்காரர்களிடையே பல கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தினாரு. அதுல பெண்களுக்கு இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட்டது. அதுல முதலா பெண்களுக்கு மாதவிடாய் காலத்துல லீவ் தரணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கப்பட்டது. பெண்கள் மாதவிடாய் காலகட்டத்துல 3 நாள் லீவ் தரணும் அப்படின்னு கோரிக்கை வச்சாங்க. அதுக்கு லால் பிரசாத் யாதவ் வேணும்னா 2 நாள் வேணா லீவ் தரலாம் அப்படின்னு அறிவிச்சாரு. அதுக்கப்புறமா பீகார்ல பெண்களுக்கு மாதவிடாய் காலகட்டத்துல 2 நாள் லீவ் கொடுக்கப்பட்டது. 2023 இருந்து கேரளாவிலையும் பெண்கள் மாதவிடாய் காலகட்டத்துல லீவ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டா ஒடிசா மாநிலத்திலயும் பெண்கள் மாதவிடாய் காலகட்டத்துல லீவ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. நம்ம தமிழகத்துல பெண்களுக்கு அப்படின்னு பலவிதமான சலுகைகள் இருக்கு. மகளிர் உதவித்தொகை, கல்வி உதவித்தொகை, இலவச பேருந்து பயணம், இந்த மாதிரி நிறைய இருக்கு. இதெல்லாம் இல்லாம நம்ம தமிழகத்திலயும் பெண்களுக்கு மாதவிடாய் நாட்கள்ல லீவ் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு மாதவிடாய் நாட்கள்ல லீவ் கொடுத்து அதை அட்டெண்டன்ஸ்ல எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க இந்த கருத்தை ஆதரிக்கிறீங்க அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம தமிழகத்திலையும் மாதவிடாய் நாட்கள்ல விடுப்பு தரணும் அப்படின்னு நான் ஒரு ரிக்வெஸ்டா வைக்கிறேன். இந்த கருத்தை நீங்க ஆதரிக்கிறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. பெண்களுக்கு வேற என்ன சலுகைகள் தமிழகம் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்க.